இன்னைக்கு நம்ம கிருபா பாத்திரங்கள் புத்தகம் பார்க்க போறோம். கிருபா பாத்திரங்கள் 2 மெசேஜ் ஆக்சுவலா ஆண்டவர் கொடுத்தாரு. 2 மெசேஜ் கொடுத்ததுல நான் இதுல எதுவா இருக்கும் இந்த 2ல எதுன்றாரு. அது இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. கடைசியா கிருபா பாத்திரம்ன்றத எனக்கு உறுதிப்படுத்தினாரு. சாராள் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 17 பாக்குறோம். சாராளுக்கு 90 வயசு. 90 வயசுலதான் ஈசாக்க கொடுக்கிறார். அது வரைக்கும் அவர் காத்திருந்த காலங்கள். அதே மாதிரி ரெபேக்காளுக்கு திருமணமாகும் போது பாத்தீங்கன்னா 13 வயசு தான். ஈசாக்கு 40 வயசு. ரெபேக்காளுக்கு வயசு 13 வயசு தான். அதிகாரம் 25 அதிகாரம் 20, 26 2 வசனத்திலையும் பார்க்கலாம் நம்ம. இப்ப 40 வயசு ஈசாக்கு, ரெபேக்காளுக்கு 13 வயசு. 20 வருஷம் குழந்தை கிடையாது. 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை. ஈசாக்கு 40 வயசு, குழந்தை பிறக்கும் போது அவருக்கு 60 வயசு. 20 வருஷம் காத்திருந்த காலங்கள் அவங்களுக்கு. அதே மாதிரி சூனேமியால் பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4:14 பார்க்கிறோம். வயது சென்றவள், கேயாசி எலிசாட்ட சொல்றாரு, வயது சென்றவள், குழந்தை கிடையாது. சூனேமியாளுக்கு குழந்தை கிடையாது. ரூத்து பாத்தீங்கன்னா ரூத்து திருமணமாகி அந்த ரூத்து 1 அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம்னா, ரூத்து 1 அதிகாரம் 4வது வசனம், இவர்கள் மோபாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். 10 வருஷமும் ரூத்துக்கு குழந்தை கிடையாது. அதே 4 அதிகாரம் 13வது வசனத்துல, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்ப ரூத்துக்கு ஒரு மலடியாக 10 வருஷம். சாராள் 90 வயசு வரைக்கும் குழந்தை கிடையாது. 90 வயசுன்னு சொல்றாரு. 90 வயசு தான். ஆபிரகாமுக்கு 100 வயசு. 100 வயசுலதான் குழந்தை பிறக்குது. அப்படின்னா சாராளுக்கு 10 வயசு இருந்தாங்க. 90 வயசு. 90 வயசுலதான் குழந்தை பிறகுது. அது வரைக்கும் மலடின்ற வாழ்க்கை தான். அதே மாதிரி ரெபேக்காளுக்கு கல்யாணம் திருமணமாகி 20 வருஷம் குழந்தை கிடையாது. சூனேமியாருக்கு எத்தனை வருஷம் இல்லை, வயது சென்றவள், குழந்தை இல்லை. அன்னாள் எல்லாருக்கும் தெரியும். வெளிநாளுக்கு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கிற அன்னாள் குழந்தையே இல்லை, கற்பத்தை அடைத்தார்ன்றது. அவன் புருஷன் சொல்றான் 1 சாமுவேல் 1:5, நான் 10 குமாரர்கள் சமானம் அல்லவான் அப்படின்னா, வெளிநாட்டை 10 இருந்திருக்கு. அதான் 10 குமாரர்களுக்கு நான் சமானம் அல்லவான்றான். அதே மாதிரி லூக்கா 1 அதிகாரம் 7வது வசனத்துல சகரியா எலிசபெத் பார்த்தோம்னா, எலிசபெத் வயது சென்றவள். இவங்க எல்லாம் மலடியாக இருந்திருக்கிறாங்க. சாராள், ரெபேக்கா, சூனேமியால், ரூத்து, அன்னாள், எலிசபெத், இவங்க எல்லாம் மலடியா இருந்திருக்கிறாங்க. ஆனா கடைசியா கத்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த மலடின்ற ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு மலடின்ற ஒரு இது. இந்த மாதிரி நமக்கும் நிறைய காரியங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் தடைப்பட்டு நின்றுட்டே இருக்கும். புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருந்து இருக்கலாம். இவங்க பிள்ளைக்காக காத்திருந்தாங்க. நமக்கு அப்படி போல ஒரு காரியம் இருக்கும், இந்த காரியம் எப்ப நடக்கும்ட்டு. இப்ப இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்களெல்லாம் நிந்தையை, அவமானத்தை, வலியை சுமந்தார்கள். இவர்களை சுற்றி இருந்தவர்கள் இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் வணங்கின கர்த்தரை குறித்தும் குறை சொல்லி இருப்பார்கள். நீ வணங்குகிற கர்த்தர் உனக்கு பிள்ளையை கொடுக்கவில்லையா என்று கேட்டிருப்பார்கள். யார் செய்த பாவமோ சாபமோ என்று பேசி மனமடிவாக்கி இருப்பார்கள். உலகம் எப்படி இருக்கும்ன்றதான். யோபு பத்தி தெரியும். யோபு சுற்றி அந்த நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் இன்னும் தான் அவரை மனமடிவாக்கினாங்க. இதெல்லாம் நமக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர்கள்லாம் வச்சிருக்கிறாரு. ஏன் கர்த்தர் முதலிலேயே இவர்களுக்கு பிள்ளையை கொடுத்திருக்கலாமே? ஏன் தாமதித்து இவர்களை நிந்தனையை சுமக்க வைத்து அதன் பின்னர் குழந்தையை கொடுத்தார்?
இதான் நம்ம மெடிடேட் பண்ண போற காரியம். ஒரு காரியத்தை உடனே ஆண்டு செய்யலாம். பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, மனசாட்சி சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். அதனுடைய பலன் இல்லாம இருக்கிறத குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போறோம். ஒருவனை குருடனாய், செவிடனாய், முடவனாய் பிறக்க வைத்து அவர்களுக்கு அற்புதம் செய்வது போல இவர்கள் எல்லாம் மலடியாக இந்த உலகத்தை பார்க்க வைத்து பிள்ளையை கொடுத்து கர்த்தர் தம்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். இவர்களமா பார்க்க வைக்கிறார், இழிவாக பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். அப்புறம்தான் குழந்தைய கொடுக்கிறார். பார்வோனுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தம்முடைய வல்லமையை 10 வாதைகள் மூலம் வெளிப்படுத்தினது போல கர்த்தர் தம்மை இந்த உலகத்துக்கு இவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதுதான் சீக்கிரட். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார், இவங்க மூலமாக வெளிப்படுத்துறார். ஏன் இவர்களுக்கு மாத்திரம் இந்த நிந்தை, அவமானம்? தம்மை வெளிப்படுத்த கர்த்தர் இவர்களை தெரிந்து கொண்டார். எப்படி மரியாள் மூலமாக இந்த உலகத்துக்கு வர தீர்மானித்தாரோ அதே போல இவர்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்த தீர்மானித்தார். அது இவர்களுக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். கஷ்டப்படும் இந்த காலகட்டத்தில் நடப்பது என்ன? கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் நமக்குள் பலப்படுகின்றது, அன்பு பலப்படுகின்றது. யோபு கஷ்டத்தின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் கர்த்தரை நம்பினார், கர்த்தரை நேசித்தார். என்னை கொன்று போட்டாலும் கர்த்தரை நான் நம்புவேன் என்றார். யோபு 13:15 வசனத்துல பாக்குறோம். இந்த கஷ்டத்தின் மத்தியில நான் கர்த்தரை நேசிப்பேன். சுத்திரிகளுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும். இன்னுமா கர்த்தரை நேசிக்கிற? மனைவியே என்ன பண்றா? நீயே உயிரோட இருக்கிற, செத்து போயாக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, ஆண்டவரே இல்ல அப்படின்னு சொல்லுன்றா. இல்ல, நான் நம்புவேன், ஆண்டவரை நம்புவேன், நான் என்னை கொன்று ஓட்டால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு அவள் அந்த அளவுக்கு நேசிக்கிறார் யோபு ஆண்டவரை. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை நேசிக்கிறார். ரோமர் 8:36-39 வசனங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் செய்யாவிட்டால் நான் கர்த்தரை நேசிப்பேன் என்கிற அன்பு உண்மையான அன்பாகும். எனக்கு என்ன நடந்தால் நடக்கலாலும் நான் கர்த்தரை நேசிப்பேன் என்றார் பவுல். அவர் சொல்றதெல்லாம் துன்பமா, பசியா, நாசமோசம், பட்டயமான்றது வியாதியை சொல்றாரு, கஷ்டத்தெல்லாம் சொல்றாரு. மரணமா நான் ஜீவன் இருந்தாலும் சரி, எனக்கு அவ்வளவுதான் வியாதி வந்துச்சு, நீ செத்து போயிருவேன்னு சொன்னாலும் நான் கர்த்தரை நேசிப்பேன். இவ்வளவு பெரிய அதிகாரங்கள் மேல இருந்து இன்னைக்கு அநேகம் பேர் பாத்தீங்கன்னா நான் கிறிஸ்தவன் அல்லன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும்னா அநேக நான் கிறிஸ்தவன் அல்லன்னு எழுதி கொடுத்து சர்டிபிகேட்ல கொடுத்து அந்த சலுகைகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கிறிஸ்தவன் சொன்னா அந்த சலுகை கிடைக்காது. அதுதான் சொல்ற. எனக்கு நான் கிறிஸ்தவன் சொன்னா எனக்கு இது இந்த பெனிஃபிட் கிடைக்காதுனாலும் நான் கிறிஸ்தவன் சொல்லி நான் இருப்பேன்றவனைத்தான் இங்க சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். நோயினால், கடன் பிரச்சனையினால், தரித்திரத்தினால், கீழ்ப்படியாத அன்பில்லாத பிள்ளைகளினால்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அடிக்கப் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து என்னை இவர்கள் எல்லாரும் காட்டிலும் நேசிக்கிறாயா, மற்ற சீக்கிரம் எல்லாரும் காட்டிலும் நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். நமக்கு அப்படிதான். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரை நேசிக்கிறது பெருசு இல்லை. என்னை ஆசீர்வதிக்காத போதும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? இதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ ஆசீர்வதித்தா நேசிப்பேன், நீ ஆசீர்வதிக்காம நேசிக்க மாட்டேன்னா அந்த அன்பு குறைவுள்ள அன்பு. எனக்கு என்ன நீங்க செய்தாலும் செய்யலைன்னாலும் நம்ம நேசிப்பாண்டவரே.
இப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறார். நம்மை, அதாவது தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாம் 24:1 சொல்றாரு, சிலவேளை ஆசீர்வதிப்பதே பிரியம்னு சொல்றாரு. கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அவர் இரக்கம் இல்லாதவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நம்முடைய கஷ்டத்தை, நெருக்கடியை வெறுமனே பார்த்து கொண்டிருக்க மாட்டார். நம் கண்ணீரை காண்கின்றவர், அதற்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய பெருமூச்சை கேட்கிறவர், அதற்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அதற்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய ஜெபத்தை புறமே தள்ளாதவர். நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறார். சங்கீதம் 56:8 பார்க்கிறோம். கண்ணீரை துருத்தி வச்சிருக்கான், நிச்சயமாக பதில் கொடுப்பார். எந்த ஜபத்தை நீங்க கண்ணீரோடு ஏறெடுக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த கண்ணீருக்கான பதில் கண்டிப்பாக தருவார். சங்கீதம் 127:4 பார்க்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் தான் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும். ஒரு மனிதனால் தர முடியாத காரியம் என்பதை கர்த்தர் அறிவார். ஆனா ராகேலுக்கு பாருங்க, ஆதியாகமம் 30:1, 1-2 வசனங்கள்ல ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு, அதாவது லேயா குழந்தை பிறந்தே வருது, நான் ராகேலுக்கு குழந்தை பிறக்கல, அதுதான் சொல்றார். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். இப்ப முதல் பாக்குறோம், பிள்ளைகள் ஆண்டவர் தான் கொடுக்கணும், ஆனா ஆண்டவர் கொடுக்காம இருக்கிறார். அதான் பாக்குறோம் நம்ம இங்க. அவர் சொல்றார் யாக்கோபு, நான் என்ன ஆண்டவரா? ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாதானே முடியும். அப்ப ஆண்டவருடைய பாட்டு அவருக்கு தெரியும். நம்மளால என்ன செய்ய முடியும், ஆண்டவர் என்ன செய்யணும் நமக்கு என்பதை அவர் அறிவார்ன்றதுதான் இங்க வெளிப்பாடு. யோபின் பொறுமையும் விசுவாசத்தையும் கர்த்தர் சாத்தானை கொண்டு சோதித்து பார்த்தார். அதே போல நம்முடைய விசுவாசத்தையும் பொறுமையும் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். 1 பேதுரு 1:7 பார்க்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசத்தை சோதித்து பார்ப்பாருன்னா விசுவாசம் இருக்கா இல்லையா? இல்ல, ஃபெய்த் டு ஃபெய்த், விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்குள்ள நம்மளை வளர்ப்பார். நான் முதலே சொல்லிக்கிறேன், 4000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 4000 வேணுமானா அந்த விசுவாசம் 4000 ரூபாய்க்கான விசுவாசம் இருக்கும். அதுக்கடுத்து 40,000 வேணும் ஒரு மாசத்துக்குன்னா அந்த 40,000த்துக்கான விசுவாசம் நம்ம கொண்டு வருவார். அடுத்து 4 லட்சம் என் கர்த்தர் தருவார். அடுத்து 40 லட்சத்துக்கு கொண்டாடுவார். என் கர்த்தர் நிச்சயமாக தருவார். அப்ப எங்க ஆரம்பிச்சது பாருங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மேல, அதுதான் விசுவாசத்தை சோதித்து அறிவாருன்னா இன்னும் இன்னும் புடமிட்டு விசுவாசத்துல நம்ம பல படிகள் மேலே கொண்டு போவார். யோபு 23:10, ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். விசுவாசத்துல நம்ம நிலைச்சு நின்றுட்டோம்னா அதுதான் சொல்றாரு, வெளியேறப்பட்ட பொக்கிஷம் ஆகிறோம் நம்ம. பிலிப்பியர் 1:29-32 வசனங்கள். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வெறும் விசுவாசத்தை நின்ற முடியாது, பாடுகள் உண்டென்றாரு. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. பவுல் சொல்றாரு, எனக்கு போராட்டம் இருக்குன்னா அதுவே உங்களுக்கு போராட்டம் இருக்கும். விசுவாசம்னா ஒரு சுகமான வாழ்க்கை இல்லை. விசுவாசத்துல நம்ம போராடிதான் விசுவாசத்துல நம்ம நிக்கணும். ஃபெய்த் அப்படிதான் வரும். விசுவாசம் எப்படி வரும்னா சும்மா அப்படியே மனசுல ஒரு எண்ணம் கிடையாது. அது உள்ளுக்குள்ள நம்ம ஆவியில விசுவாசத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிற காரியம். சூப்பர் நேச்சுரல் பவர் மேல உள்ள விசுவாசம். ஊழியத்தின் பாதை எடுத்தீங்கன்னா மரித்தவனே உயிரோடு கூட எழுப்ப என் கர்த்தரால முடியும், அதை என்னை கொண்டு செய்வார்ன்ற விசுவாசத்தை நடத்துவார். ஒரு குருடனுக்கு ஜெபம் பண்றோமா, அவனுக்கு பார்வையை கொடுப்பார் கர்த்தர், புது கண்களையே கொடுப்பார்ன்ற அது விசுவாசம் நமக்கு தருவார். அதத்தான் சொல்றாரு 1 பேதுரு 4:12-14 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல்
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவ போல பாடுபடுறீங்க, அதுக்காக சந்தோஷப்படுங்கன்றாரு. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்த நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். அங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா வேலை பார்ப்பாங்க. பிரைவேட் இது மாதிரி சூப்பர்வைஸ் பண்றது அப்படிலாம் கிடையாது. அவங்க நிதான வேலை பார்ப்பாங்க. எதுவா அப்படியே வருவாங்க, காலையில வந்து ஒரு கையெழுத்தை போடுவாங்க, போட்டுட்டு பேக்கை கொண்டு போய் சீட்ல வச்சுட்டு அப்படி கிளம்புவாங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு வரலாம்னு. ஏன்னா செங்கல்பட்டுல இருந்து வருவாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின்ல. எழிலகம் இல்லைன்னா செக்ரட்டரியேட் இருக்கும் ஆபீஸ். சரி, டீ குடிக்க போனா அங்க எல்லாம் சேர்ந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தா மத்தியானம் ஆகிடும். ஒரு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கும் போதும் பக்கத்துல பேசிட்டு அது என்னன்னு பாத்தீங்களா, அது என்ன ஆச்சு நேற்று உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஏதாவது சொன்னீங்களே, ஊருக்குலாம் போனீங்களா வந்தீங்களான்னு பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் ஃபைல பார்த்தா லஞ்ச் டைம் வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து சாப்பாடு உட்காந்துருவாங்க. சாப்பிட உட்காந்து அது எல்லாம் பேசி 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 சாப்பாடு போகும். அதுக்கப்புறம் உட்காந்து ஃபைல் பார்ப்பாங்க. அந்த ஃபைல் என்ன ஆகும்னா, அந்த ஃபைலை காணுமே, இங்க இவ்வளவு அடிக்கிருக்கும், இங்க இவ்வளவு அடிக்கிருக்கும், ஃபைலா இருக்கும், சுத்தி சுத்தி ஃபைலா இருக்கும், டெஸ்க் பூரா ஃபைலா இருக்கும். நீங்க கவர்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, எழிலகம் செக்ரட்டரியேட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபைலை பாத்தீங்களா, ஏன்னா சிஸ்டம்லாம் கிடையாது, எந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு. அது கோட் இருக்கும், அது கயிறு கட்டி இருக்கும், அதை எடுத்து அர்ஜென்ட் தான் இருக்கும், எல்லாத்துலயுமே அர்ஜென்ட் தான் இருக்கும். அதை கனெக்டிட்டு அதை எடுத்து 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 பார்த்து சாயங்காலம் 5 மணி ஆயிரும். சரி, கட்டி வச்சு நாளைக்கு தான் பார்க்கணும். அந்த ஃபைலை காணும். ஒரு விடோனார் அம்மா அது இவருக்கு பென்ஷன் அனுப்பல, 10 வருஷம் ஆச்சு, அவன் புருஷன் சேர்த்து பென்ஷன் அனுப்பல, பார்க்கணும். சரி, நாளைக்கு வந்து பார்ப்போம்னு சொல்லி பேக்கை மாட்டி கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். இதுல யாராவது வேலை பார்ப்பாங்க பாருங்க, ரொம்ப மும்முரம் தான் வேலை பார்க்க பாருங்க, அவனை பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். ஏன் இப்படி வேலை பார்க்குற, வேலை பார்த்த எந்த பெருசா பண்ண போற, என்ன பெரிய அவார்டா கொடுக்க போறாங்க, ஜனாதிபதி பரிசா வாங்க போற, அப்படி வாங்கி எடுத்த பிரயோஜனம். ஸோ எல்லாரும் வேலை பார்த்து பேசாம இருந்து நம்ம வேலை பார்த்தோம்னா பைத்தியக்கார மாதிரி பார்ப்பாங்க. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவ நிமித்தம். அதான் கிறிஸ்டியன், அம்பாரி கிறிஸ்டியன் வாரு, அவங்க வந்து அவனுக்கு அறிவில்லை வாரு அப்படின்னு நம்மள அப்படிதான் பார்ப்பாங்க. தான் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்துக்கு நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியார் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களால் தூசிக்கப்பார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆண்டவர் உங்களை பிரிமையா இருப்பாரு. ஆர்டர் பண்ணணும், எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணணும். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நீங்க ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் நினைக்காதீங்க. எல்லா மனு குலத்துக்கும், உலகத்தில் உள்ள எல்லா மனு குலத்துக்கும் இந்த கஷ்டம் இருக்குதுன்றார். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் பாடு நினைக்காதீங்கன்றார். தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர் தான், உண்மை இல்லாதவர் அல்ல. அவருடைய அன்பு உண்மையானது. உங்கள் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் பாருங்க, உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு தெரியும், அந்த அளவுதான் உங்களை ப்ரெஷருக்குள்ள கொண்டு போவார். அதுக்கு மேல உங்களை ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல, உங்க இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கொண்டு போக மாட்டார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அதுக்கான ஒரு ரூட்டு கொடுப்பாரு உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. அப்படியே அதுலயே மாட்டி இருக்க மாட்டீங்கன்றார். லூக்கா 22:31-32 பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க, சாத்தான் எப்படி யோபை சோதித்து பார்க்க ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரோ, பேதுருவின் விசுவாசத்தை சோதித்து பார்க்க பிசாசுக்கு, சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்.
நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இது நமக்கு இது ஏதோ இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நம்ம விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக அவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்ப இது நமக்கு, நம்ம ஸ்திரப்பட்டு நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் நம்ம ஸ்திரப்படுத்தணும். என்னை நடத்தினவர் உங்களை நடத்துவார். நான் இப்படித்தான் இக்கட்டான பொசிஷன்ல இருந்தேன், நெருக்கடியான பொசிஷன்ல இருந்தேன், மனுஷ உதவியே இல்லை, எல்லாமே எனக்கு எதிரான சூழ்நிலையா இருந்தது, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்றது அவனுக்கு அது விசுவாசத்தை தட்டி எழுப்பும். அவன் கஷ்டத்துல இருப்பான், எனக்கு முந்தே இயேசு எனக்கு உதவி செய்வார், எனக்கு வழி உண்டாக்குவார்ன்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு பிறக்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்ம காத்திருக்கிற காலங்கள்ல விசுவாசத்துல பலப்படுத்துவார். அதுதான் நம்ம பாக்குறோம். இங்க ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்மளுக்கு பொறுமை இருக்காது, நம்ம மனசு தத்தளிக்கும், இப்படி நடக்கலையே, எப்ப நடக்கும்னு. அப்ப நம்ம விசுவாசம் நிறுத்திடுவார். அந்த விசுவாசம் அந்த கர்த்தர் நிச்சயமா நடத்துவார், இந்த காரியத்தை எனக்கு செய்து தருவார், அந்த நிச்சயம் வந்துடும். இந்த காத்திருக்கும் போதுதான் இந்த விசுவாசம் வரும். சாதாரண இருந்தா அந்த விசுவாசம் வராது. மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தாதான் எல்லாம் கூடும். யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், என்னுடைய மகத்துவத்தை நீ பார்க்க முடியும், எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியும் என்பதை நீ பார்க்க முடியும்ன்ற. காத்திருக்கின்ற காலத்தில் நாம் உன்னத பலனை பெறுவோம். எஸ்ஐயா 40:31 பாக்குறோம் இல்லையா, கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் எடுத்து உயரி எழுந்தார், ஓடினால் நிலைப்பட நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பாக்குறோம். நம்ம அப்படி போல நம்மளுக்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும். நம்ம பொறுமையை பெறுவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல பாக்குறோம். பொறுமை உண்டாகும் அந்த காத்திருக்கிற காலத்துல. அந்த காத்திருக்கிற காலத்துலதான் தீர்மானங்களை எடுப்போம். மோசே 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல இருக்கும் போதுதான் அவர் தீர்மானங்கள் எடுத்திருப்பாரு. நான் இந்த ஜனங்களை நடத்தும் போது நான் இப்படி இருப்பேன், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி சகிப்புத்தன்மையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், எல்லா சொல்றதையும் கேட்டுக்கிடணும், நான் நினைச்சதுதான் சரி, நிக்க கூடாது, இப்படி பல டிசிஷன்ஸ் எடுத்திருப்பாரு. யோசிப்பு அதே மாதிரி போத்திப்பாரு வீட்லயும் சிறைச்சாலையிலும் நான் அரண்மனைக்கு போகும்போது நான் எப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், பிரைம் மினிஸ்டர்ல ஒரு தலைமையா நான் எப்படி ஒரு தலைமைத்துவத்துல இருக்கணும், அதெல்லாம் யோசித்திருப்பாங்க. இது நமக்கு பாடம். நம்ம அப்படி போல தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் என்னை உயர்த்தும் போது நான் எப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. நேற்றைய தினத்துல 2 ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேருமே அவங்கவுங்க ஜாப் பார்த்துக்கிட்டே ஊழியம் பண்றாங்க. அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்டவர் தான் என் கூட தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணாரு. இப்போ ஒரு மாசம் தான் இருக்கும். சொல்றாரு, போன்ல இவ்வளவு நேரம் யாரும் என்கிட்ட பேசுனது இல்லை, கூப்பிடும் போதெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க, முடியலனாலும் அந்த மிஸ்டு காலை பார்த்து கூப்பிட்டு என் கூட பேசுனீங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ஒரு ஊழியத்துல அவரை உற்சாகப்படுத்த யாருமே இல்லை. அவர் ஆண்டவர் சொல்றான்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு எல்லாருக்கும், ஆனா அவரை உற்சாகப்படுத்த யாருமே இல்லை. அது போன்ல தான் நான் பேச அவர் எழும்பிட்டேன்றார். அப்படி ப்ராஃபஸி வருது. அவருக்கு ப்ரே பண்ணும் போது மடமடன்னு ப்ராஃபஸி வருது. சொல்றாரு, எங்கிருந்து வருதுன்னே தெரியல, ஆண்டவர் சொல்லுவாரா இவர் சொல்லுவாரா, அவ்வளவுதானா. ஆனா நான் குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்களோட பேசுவாருன்ட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு பிரதர் சொல்றாரு, நம்ம இப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் பேசியிருக்கிறார். அக்யூரேட் ஹியரிங், துல்லியமாக கேட்டு துல்லியமாக தீர்க்கதரிசனம் சொல்றாரு. எனக்கே தெரியலன்றார், எனக்கே தெரியல. இப்படி ஆண்டவர் நம்ம கேட்டா பேசுவாரே எனக்கு இத்தனை வருஷம் தெரியாதுன்றார்.
அன்னாள் தன் பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்தார். மோசே 40 வருட வனாந்தர வாழ்க்கையின் போது அடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை தான் எப்படி செய்ய வேண்டும் என்றும் தான் எப்படி நடக்க வேண்டும் என்றும் பல தீர்மானங்கள் எடுத்திருப்பார். யோசிப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்ட போது, போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்த போது, பொய் சாட்சி சொல்லி குற்றப்படுத்தின போது, சிறைக்கையில இருந்தபோது பல தீர்மானங்களை எடுத்திருப்பார். மரியாள், அன்னாள், மோசே, யோசிப்பு, எஸ்தர் போன்றோர் கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்கள். அதே போல நம்மில் சிலரை கிருபா பாத்திரங்களாக தெரிந்து கொள்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்மை தெரிந்தெடுக்கிறார், தகுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த மரியாளை தெரிந்து கொண்டது போல நம்மில் சிலரை தெரிந்தெடுக்கிறார். இது மேன்மையான காரியம், பாக்கியம். இந்த தேவ ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டாமானால் நமக்கு வரும் சோதனைகள், அவமானங்கள், நிந்தையை நாம் சந்தோஷத்தோடு சகித்துக் கொள்வோம். மரியாள் எப்படி இருந்து யோசித்து பாருங்க. ஆண்டவர் மனிதனாக வரப்போறார், அவர் கற்பத்தரிக்க போறார், அது மூலமா வரப்போறாருன்னு குழந்தையும் பிறந்துருச்சு. 30 வயசு வரைய அவரை ஆண்டவர் வெளிப்படுத்தல. 30 வயசு வரைக்கும் மரியாள் எப்படி இருந்து யோசித்து பாருங்க. பொறுமையா காத்திருந்திருக்கிறாங்க. இந்நாள் கண்ணீரி நாட்கள். வெளிநாள் புருஷன் நல்ல ஆதரவா இருந்தாலும் வெளிநாள் அவளை டார்ச்சர் பண்றான், அவமானப்படுத்துறான். இதெல்லாம் நமக்கு இருக்கும். எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. சொன்னேன், இந்த ஊழியக்காரர் வந்தாரு, அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவரை என்கரேஜ் பண்ண ஆள் இல்லை. அது எங்க இருந்தோ எப்படியோ கனெக்ட் பண்றாரு பாருங்க. அவர் எழுப்பி விட்டுட்டாரு ஆண்டவர். ஆண்டவர் அவர் மூலமா வெளிப்பட விரும்புறாரு. ஆனா அதுக்கு தடைகள் இருக்கும் போது என்ன பண்றாரு, சரியான நேரத்துல என்னை கனெக்ட் பண்ணி அவரை நீங்க ப்ரே பண்ணுங்கன்னு ஆண்டர்கிட்ட ஜோமனா பேசினாரோட மடமடன்னு ஆண்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். காத்திருக்கிறது. இந்த காத்திருத்தல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசத்துல பலப்படுத்துறார். ஆண்டவரையே சார்ந்து கொள்ளும்படியா நடக்கிறாரு. ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை, அதே நேரத்துல தன்னம்பிக்கை உண்டாகுது. ஆண்டவர் மேல நம்பிக்கை, தன் மேல நம்பிக்கை. அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்தவங்க, நான் எப்படி பரிசு எழுதியிருக்கிறேன், இந்த படிப்புக்கு இந்த வேலை கிடைக்குமா, இந்த வருமானம், இந்த செலவு இருக்குது, இதை சந்திச்சிருவார ஆண்டவர் அப்படின்லாம் இருக்குது. பல கேள்விகள் இருக்கு நமக்கு. அதுல ஸ்திரப்படுத்துற நிச்சயமாக ஆண்டவர் செய்வார்ன்றதை என்ன பண்ணிடுறாரு, நம்மள விசுவாசத்துல பலப்படுத்துற, பொறுமையை தர. ஏன்னா பொறுமையோடு விசுவாசம் சேரும் போதுதான் அது பூர்ணமானது. சகிப்புத்தன்மை வருது, தாழ்மை வருது, எளிமை வருது. காத்திருக்கிற காலத்துல இதெல்லாம் நம்மள என்ன பண்ற, ஷேப் பண்றாங்க. தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறோம், நம்முடைய சித்தம் நிறைவேறதுக்காக இல்லை. ஒரு வேலை கிடைச்சிருச்சா, இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், வேலை கிடைச்சிருச்சுன்னு உடனே நம்ம பறந்துட மாட்டோம். ஆண்டவரே என்னுடைய சித்தம் தானா. ஏன்னா நம்ம 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் எழுதியிருப்போம். அது அடுத்தடுத்த ரிசல்ட் வரணும். அவசரப்பட்டு இதை எடுத்துட்டு ஓட மாட்டோம். அடுத்தது வந்த உடனே ஆண்டவரே இந்த 2ல எது உம்முடைய சித்தம், 3 வந்துச்சுன்னா 3ல எது தேவ சித்தம் கேட்கிறோம். நம்ம தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறது. நம்ம சித்தத்தை நிறைவேற்றி போயிடலாம். இந்த ஒரு வேலை வரும், இந்த வேலைக்கு போகலாமான இல்லைன்னு அல்ல, இவ்வளவு நாள் காத்திருந்துட்டோம், இப்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போறது இல்லை. இல்ல, கர்த்தர் சொல்லுவர காத்திருப்பேன். அடுத்து ஒரு வரும், அடுத்த ஒரு வேலை வரும், அடுத்து ஒண்ணு வரும், இது இல்லை அடுத்து இதுக்கு போன்னு சொல்லுவர நம்ம காத்திருக்கணும். தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக நாம முயற்சி செய்யாம காத்திருக்கணும். நாம முயற்சி செய்யக்கூடாது. நம்மளுடைய பார்ட் என்ன, 4 இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாரா, 4 இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். 5 இடத்துல சொன்னாரா 5 இடத்துலையும் அட்டன் பண்ணணும். வேற எங்க நம்ம போய் கேட்கிறோமோ, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, இந்த வேலை தான் இல்லை, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு சம்பளம் கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோமான்னு பாப்பாரு.
அந்த ஆட்டிடியூட பார்ப்பாரு. எப்படியாவது இந்த வேலைக்குள்ள போயிடணும், இருக்கிறனா இல்ல இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும், இந்த மாதிரி டிசைனேஷன் வேணும், இவ்வளவு சம்பளம் வேணும்னு உட்கார்ந்துட்டு இருக்குமான்னு பார்ப்பாரு. அப்ப அவருடைய சித்தம் நிறைவேறணும். நம்ம இஷ்டம் போல நடக்காம அவருடைய சித்தம் நிறைவேறதுக்காக காத்திருக்கிறோம். அடுத்து தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கிறது. ஆண்டவருடைய டைம் ஒண்ணு இருக்கு, அதுக்காக காத்திருக்கணும். எனக்கு இப்ப போகாத, நில்லு, நான் சொல்லும் போது போன நின்றுட்டே இருக்கணும். ஒளிக்க டக்குன்னு குதிச்சிடக்கூடாது. நாம் மனதளவில் உணர்ச்சிகளில் முதிர்ச்சி அடைய மெச்சூரிட்டி, பேஷன்ஸ், டாலரன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் நம்ம அதுல நமக்கு இதுக்காக தான் மெச்சூரிட்டி வேணும். நமக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். நமக்கு உணர்ச்சிகளின் அடிப்படையில நடக்கக்கூடாது. ஒரு லீடரா இருந்தீங்கன்னா, ஒரு தலைமைத்துவத்தை இருந்தீங்கன்னா, உங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கும் போது நீங்க நான் ரொம்ப இன்கிரிமெண்ட் போடு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்செட் ஆன உடனே அந்த இன்கிரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணு. அப்ப என்ன பண்ண, அக்கார்டிங் டு யுவர் எமோஷன்ஸ் யூ ஷுட் நாட் டூ எனிதிங். நீ உங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில் எதுவும் செய்யக்கூடாது. உணர்ச்சிகள் மாறிட்டே இருக்கும். உங்க ஸ்பிரிட்ல என்ன படுதுன்றதுக்கு கவனமா கவனிக்கணும். அதான் மெடிடேஷன். எமோஷனலா எதையும் செய்யக்கூடாது. நிறைய பேர் எமோஷனலா செய்வாங்க, சந்தோஷம் பண்ண பண்ணிடுவாங்க. ஒரு பெரிய ஒரு அரிதான ஒரு பொருள் இருக்கும் வீட்டுல, கெஸ்ட் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க போன பிறகு ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை கொடுத்துட்டேனேன்னு. ஏன்னா அவங்க ஸ்டெடியா அதை ஸ்பிரிட்ல வச்சு அதை ஸ்டடி பண்ணணும். இது கொடுக்கறது தேவ சித்தம் தானா, உணர்ச்சி அடிப்படையில பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அப்புறம் குழம்புவாங்க கடந்து. தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கணும். அவர் எப்ப நீ கொண்டு வராரோ அப்பதான் நான் வெளியே வருவேன்னு காத்திருக்கணும். நாம சுயமாக யோசித்து மாம்சத்துல போனோம்னா அங்க நிரந்தரமா இருக்க முடியாது. அதனுடைய பலனும் சரியா இருக்காது. அது மெச்சூரிட்டி வேணும். மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் நம்ம பேசணும். அது பாத்தீங்கன்னா 2016 தான் ஃபர்ஸ்ட் அந்த காப்பார் சாங்கை அப்லோட் பண்ணேன். 2012 பண்ணது. பாட்டு ரெக்கார்ட் பண்ணது 2011 ஷூட் அனானிமஸா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பாட்டாவது பண்ணுங்கன்னாங்க. அதுக்காக ஒரு பாட்டு மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆண்டுக்கான காத்திருக்கிறேன். ஆண்டவர் எப்ப சொல்லுவாரோ அப்பதான். 2016 அந்த காப்பார் போட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜ் எதுவுமே யூடியூப்ல நான் போடல. அந்த 1 டே மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். மாசத்துல ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மீட்டிங் நடத்துவோம். அதுல எவ்வளவோ ரெக்கார்ட் பண்ணாங்க, அது வீடியோல எடுத்து போடலான்னாங்க. அதெல்லாம் நான் போடல. பல காலமா நடத்திட்டு வந்தது பைபிள் ஸ்டடி. 2007 இருந்து நடத்தி வந்தது. ஆனா 2017 தான் அந்த மெசேஜை ஷூட் பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை நான் வெளியே கொண்டாடுறேன். இந்த வீடியோன்ற பிளாட்ஃபார்ம்ல வரேன் நான். ஏன் ஹாஃப் பாயிண்டா இருக்கும் போதே நான் பேசிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்படியா பேசியிருக்கேன், நல்லா பேசியிருக்கலாமேன்னு தோணும். சின்ன வயசு போட்டோ பார்த்த மாதிரி. இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி அப்ப கிடையாது. இப்ப இருக்கிற நிதானம் அப்ப கிடையாது. அப்ப நம்ம அந்த சரியான மெச்சூரிட்டி இருக்கும்போது அப்பதான் நம்ம வெளியே வரணும். அவசரப்படக்கூடாது. தேவனுடைய வேலையின் போது வரணும். காட்ஸ் டைம். நல்ல முதிர்ச்சி அடைந்த பிறகு வரணும். காட்ஸ் வில் முக்கியம், காட்ஸ் டைம் முக்கியம், நம்மளுடைய மெச்சூரிட்டி முக்கியம். நம்ம ஏதோ ஒண்ணு பேசுவோம் பேசக்கூடாது. நல்ல மெச்சூர்டு மைண்ட் வரும்போதுதான் நம்ம பேசணும். அடுத்தது ப்ரையாரிட்டி நமக்குள்ள சரியாக வந்த பிறகு பேசணும். உடையை காட்டிலும் சரீர சுகம் முக்கியம். எண்ணத்தை புசிப்ப எண்ணத்தை உடுத்துவோன்ற கடையிலும் ஜீவனோடு இருக்கிறது முக்கியம். இதுதான் அந்த ப்ரையாரிட்டி. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா தெரியும். மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அதிகமாக
ஆழமாக சிந்திப்போம், உணர்வோம். நீ காத்திருக்கின்ற காலத்துல நல்லா யோசிச்சு எப்படி ஒரு எக்ஸாமுக்கு பிள்ளைகள் படிச்சு ரெடி ஆவாங்களோ அப்படி போல நம்மளுடைய இந்த டெசர்ட் லைஃப்ல நம்ம நல்லா யோசிப்போம். எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் எப்படி இருக்கணும்? ஏன்னா வேலை இல்லாம நான் கஷ்டப்பட்டு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. அப்ப இந்த அது திறமையா நான் செய்யணும், எஃபிஷியன்டா செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ன்ற அந்த தீர்மானம் உண்டாகும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தெரு ஓரத்துல ஒரு 4-5 குருடர்கள் உட்கார்ந்து ஹார்மோனிய பெட்டி வாசித்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு கையில கேட்ட அப்பாவை தட்டிக்கிட்டு வெளியே பாட்டு பாடுவாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து, எல்லாம் பிளைண்ட் பீப்புள். இப்ப அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க வந்து எனக்கு அவங்க கண் பார்வை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க நம்ம கண் இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்காததான் அவங்க சொல்லுவாங்க. எனக்கு கண் பார்வை கொடுத்தா நான் இது செய்வேன், அதை செய்வேன், இப்படி செய்வேன்னுவாங்க. அது மாதிரி காது கேட்காதவங்கள்ட்ட போய் உங்களுக்கு காது கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா, நம்ம காதை சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா பயன்படுத்தலாம்ன்றத அவங்க சொல்லுவாங்க. கால் ஊனம் இல்ல, கால் ஊனம் உள்ளவனை போய் பார்த்து, கால் இல்லாதவனை பார்த்து உனக்கு கால்களை ஏசி கொடுத்தா நீ என்ன செய்வ அப்படின்னா அவங்க அவ்வளவு காரியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எண்ணிப்பார். அதுதான் நம்ம எண்ணி பார்க்கறது. இந்த கையை வச்சு என்னெல்லாம் ஆண்டுக்கு செய்யலாம், இந்த கண்ணை வச்சு ஆண்டுக்கு என்னெல்லாம் செய்யலாம், இந்த காதுகளை இந்த வாயை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் ஆண்டவருக்கு. என்னை பைத்தியக்காரின்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னை பைத்தியக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, போற வரவங்க இயேசு பத்தி சொல்லுவேன். ஊமையை பார்த்து கேட்டீங்கன்னா உனக்கு ஆண்டவர் வாய்க்கு பேசக்கூடிய கிருபையை தந்தார், நான் என்ன செய்வேன்னா போறவங்க வரவங்க எல்லாம் பேசுவேன், சத்தம் போட்டு பாடுவேன். அந்த தீர்மானம் எடுக்கணும். காத்திருக்கின்ற காலத்துல ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இப்படிலாம் நமக்காக நான் வருவேன் ஆண்டவரே, நிப்பாண்டவரே. என் சூழ்நிலை எனக்கு சாதகமாக ஆக்குனீங்கன்னா எனக்கு எதிராக எனக்கு அனுகூலமாக இல்லை என் சூழ்நிலை. அதனால ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல, உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க முடியல. என் சூழ்நிலை என்னை சுத்தி இருக்கிறவங்க அறியாத இருக்காங்க, உங்கெல்லாம் அறிஞ்சிட்டாங்கன்னா எழும்பி உமக்காகவே நான் வாழ்வேன் ஆண்டவரே. எனக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் உமக்கு நான் பயன்படுவேன் ஆண்டவரே. எவ்வளவு ஏராளமான பேருக்கு எத்தனை ஆத்துமாக்கள் உமை பத்தி சொல்லணுமா நான் சொல்லுவேன் ஆண்டவரே. ஆழமா யோசிக்க ஆரம்பிப்போம், மேலோட்டமா யோசிக்க மாட்டோம். அது வரைக்கும் சுமையாதான் இருக்கு, ஏதோ எப்பயாவது யோசிப்போம். ஆனா நமக்கு இந்த மாதிரி தடைபட்டு எல்லாம் தடைபட்டு எதுவுமே நடக்காத போது, ஆண்டவர் செய்யணுமேனு காத்திருக்கிற போது ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்போம். மேலோட்டமாக யோசிக்க மாட்டோம், நம்ம உணர்வுகள் ஆழமாக இருக்கும். அழுகையில் தான் நாம் நன்றாக உருவாகின்றோம். என்னுடைய வாழ்க்கை அதுதான், என் சொந்த அனுபவம். அழுகையில் தான் என்னை உருவாக்குறாங்க. அடிபட்டு நான் உழுந்து அழும்போது அதுல இருந்து என்னை தூக்கி எடுப்பார். நான் யார், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கக்கூடாது, மற்றவங்களை நான் கனப்படுத்தணும், நான் எப்படி உதவியா இருக்கணும், அவங்களுக்கு எப்படி நான் ஆறுதலா இருக்கணும், இந்த தீர்மானங்கள் அப்பதான் நான் எடுப்பேன். நம்ம உடைக்கப்படும் போதுதான் உருவாகும். அதனாலதான் விடுறாரு. உடைக்கும் போதுதான் நம்மளோட உள்ள மன துருக்கம் வெளியே வருது. வெறுமன மன துருக்கத்தின் ஆவிய தாரும் மனம் வந்துறாரு. அடிபடதான் மனதுருக்கம் வரும். மாம்சீக சிந்தை மேலோட்டமான எல்லாம் அகன்று போகும். மாம்சத்துல யோசிக்கிறதெல்லாம் போயிடும், மேலோட்டமா யோசிக்கிறது நம்ம விட்டு போயிடும். இந்த காத்திருக்கின்ற காலத்துல நம்ம உருவாக்குவார். கஷ்டப்படும் போதுதான் உண்மையான அன்புள்ள மனிதர்களை கண்டுகொள்வோம். நம்ம கஷ்டப்படும் போதுதான் நம்ம கண்ணு திறக்கும், மனசின் கண்கள் திறக்கும், இருதயத்தின் கண்கள் திறக்கும். அப்பதான் உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் நமக்கு. அது வரைக்கும் தெரியாது.
இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்போம். அந்த கஷ்டமான நேரத்துல இயேசு அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்போம். அவரை அதிகமாக தேடுவோம். அவரை நோக்கி பார்ப்போம். எதுவுமே ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஆட்டோமேட்டிக் அப்படின்னு தானாக நடந்துருச்சுன்னு கிடையாது. தற்செயலாக அதுவும் கிடையாது. தானாக ஒரு செயல் நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கே கிடையாது. எல்லாமே ஆண்டவர் செஞ்சாதான் உண்டு. அதனால ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும். லக்கு என்று சொல்லக்கூடாது. ராசி லக்கு, எனக்கு லக்கோடி கிடைச்சிருச்சு இல்ல, கிருபை. கர்த்தர் கிருபையாய் இந்த மார்க்கு கொடுத்தார், இந்த வேலையை கொடுத்தார், இந்த பட்டணத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த காத்திருக்கின்ற காலத்துல கஷ்டப்படும் போதுதான் தெரியும். எல்லாமே இயேசுதான் செய்கிறார்ன்றதை பார்த்துருவீங்க. வெளிப்புற மனிதனை காட்டிலும் உள்ளார்ந்த மனிதன் தான் முக்கியம் என்பதை கண்டுகொள்வோம். வெளியில எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எவ்வளவு என்ன கார் இருக்குது, என்ன வீடு இருக்குது, சொத்து இருக்குது, இவ்வளவு வசதி இருக்குது, அதுவும் இல்ல. அவன் வீட்டுல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கானா, உள்ள மனுஷன் சந்தோஷமா இருக்கானா தான் முக்கியம். சங்கீதம் 23:4 பாக்குறோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை ஆற்றி தேற்றும். சங்கீதம் 119:50 இருக்கு, ரோமர் 15:4 இருக்குது. ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை ஆற்றி தேற்றும். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், முது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். நான் அப்படி சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஆதியில் என்னை அழைத்த போது என்னெல்லாம் தரிசனம் கொடுத்தார், எதெல்லாம் எந்தெந்த வசனத்தை வச்சு பேசினாரோ அது எல்லாத்தையும் கண்ணு முன்னால கொண்டாடுவார். ஏன்னா டிப்ரெஷன்ல போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வெயிட்டிங் டைம்ல என்ன ஆகும்னா, முதல்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரும். அதுலயே நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடும். அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி காத்திருக்கின்ற காலத்துல, கஷ்டப்படுற நேரத்துல, ஒரு காரியத்துக்காக இது எப்படா நடக்கும், வென் காட் வேணும்னு இருக்கும்போது அதிகமாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நம்மளை பலப்படுத்தணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நம்மளை பலப்படுத்தணும். அதிகமாக அதை செய்யணும். இப்ப சோர்ந்து போகாதே மனமேல இருக்கும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி 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 நம்ம வாய் இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்ய நம்ம காதுகளை கேட்கணும். அந்த காத்திருக்கிற காலம் சும்மா இருந்துடக்கூடாது. அது நம்மை நாமே உருவாக்குகிற காலம். அது நம்ம அந்த விசுவாசம் இருக்கு நமக்கு. நிச்சயமாக எனக்கு அந்த வேலை கிடைக்கும், நிச்சயமாக என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், நிச்சயமாக என் புருஷன் ரட்சிக்கப்படுவார், நிச்சயமாக எனக்கு இந்த காரியம் நடக்கும்ன்றது விசுவாசிக்கிறோம். அது கிரியையில வெளிப்படணும். If I get that job, what will I do அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும்.
நம்மளுடைய விசுவாசம் கிரியில் வெளிப்படணும். அதை காத்திருக்க நிறைய பேர் சும்மா இருந்துருவாங்க. சும்மா இருந்துடக்கூடாது. உன்னத பலனை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் அது. தேவ பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற காலம் அது. ஒண்ணு பெரிய இது பண்ண வேண்டாம். வசனத்தை படிங்க, பைபிள் அதிகமாக படிங்க. ஏன்னா யூ நீட் ஃபெய்த். உங்களுக்கு விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசம் இல்லாம ஆண்டவரால எதையுமே செய்ய முடியாது. ரோமர் 12:3 சொல்றாரு, அவனவனுடைய விசுவாசத்தின்படி அவனவனுக்கு அருளப்படும். அப்ப அந்த விசுவாசம் கிரியில் இருக்கணும். நல்லா பைபிளை படிச்சு ரெடி ஆகணும். எனக்கு வேலை கிடைச்சா நான் வேலைக்கு போவேன், மீதி நேரம் பூரா நான் ஊழியத்துக்கு போக மாட்டவரே, எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லுவேன், வெக்கப்பட மாட்டேன்டவரே அப்படின்றோம். அப்ப அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதை நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த 10 கன்னியாஸ்திரியில 5 கன்னியாஸ்திரியில புத்தி உள்ள கன்னியாஸ்திரியா இருந்தாங்க. ஆண்டவர் எந்த நேரம் வருவார், எவர் ரெடி, எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தாங்க. அப்படி போல நம்ம ஆயத்தமா இருக்கணும். வரும்போது ஊழியம் வரும்போது பார்த்துக்குவோம், வேலை கிடைக்கும் போது பார்த்துக்குவோம்னா அது அப்படிதான் டிலே ஆகிட்டே போகும். இப்பவே ரெடி ஆகணும். எந்த அளவுக்கு நம்மளை ரெடியா ஆக்குறோமோ அப்பதான் ஆண்டவரை பயன்படுத்த முடியும். நான் உட்கார்ந்து எழுதணும், உட்கார்ந்து நான் பாத்தீங்கன்னா நான் பேசாத பிரசங்கங்கள் அநேகம் இருக்கு. அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறேன். நான் நோட்டு நோட்டா பிரசங்கங்களை எழுதி வச்சிருக்கிறேன். எந்த நேரமும் ஆண்டவர் வாசலை திறப்பார், எந்த நேரம் திறந்துருவார். அது ஒரு டேம் உடைஞ்சு மழை திறந்த வெள்ளம் போல போகும்னு சொல்லியிருக்கிறார். எப்ப? 2002 சொல்லியிருக்கிறார். அது இப்ப நடக்க போகுது. ஒரு டேம் உடைஞ்சா எப்படி காட்டார் மாதிரி போகுமோ அப்படி போல கிளம்ப போறாரு. அப்ப நான் அந்த ஸ்பீடுக்கு நான் போகணும். இரவு பகலாக நான் பிரயாணம் பண்ணணும். பிரயாணங்கள்ல நான் ப்ரிப்பேர் ஆகணும். மைண்ட் என் பாடி எல்லாம் அதுக்கு ரெடியா வச்சிருக்கிறார். வார்த்தையால நிரப்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிள வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடையுண்டு. கழுகளை போல செட்டில் எடுத்து உயர எழும்புவார்கள். கோழி பறக்கிற மாதிரி இல்ல. கோழி ஒரு 4 அடி பறந்து விடும், அப்படி இல்லை. எல்லா பறவைகளை காட்டிலும் மேல பறக்கும் கழுகு, மிக உச்சத்துல பறக்கும். அப்படி போல நீங்க போகணும்னா அந்த பலன், தேவ பலன் இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. இந்த வார்த்தையால நீங்க நிரப்பணும். இந்த வார்த்தையால நிரப்பணும். அவருடைய பலன் இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையால நிரப்பணும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையே உங்க வாயில ஜனங்கள் தேடுவார்கள். தீர்க்க தரிசன வார்த்தை அது, விடுவிக்கிற வார்த்தை அது, வெளிச்சம் தருகிற வார்த்தை அது, ஆலோசனை தருகிற வார்த்தை அது, சுகம் தருகிற வார்த்தை, ஆட்டி தேற்றுகிற வார்த்தை அது, உள்ளாந்த மனுஷனுடைய காயங்களையும் வடுக்களையும் ஆற்றுகிற வார்த்தை அது. மேலோட்டமா இருந்தீங்கன்னா மேலோட்டம் அப்படியே நான் லைஃப் போய்கிட்டே இருக்கும். ஆழமாக உள்ள போகணும். ஆலமரத்தை பாக்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆலமரம் பார்க்க கூடாது. எவ்வளோ விழுதுகள் கிடக்கல. இவ்வளவு பெரிய ஆலமரம் இருந்தால் இதோடைய வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கும். வெளியே பாக்குறது 50%, மீதி 50% பூமிக்கு அடியில இருக்குது. கம்ஃபர்டபுளா இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்காது. ஈஸியா ஊழியம் பண்ணிட முடியாது, ஈஸியா போய் பேசிட முடியாது. பயமா இருக்கும் நமக்கு. ஊழியம் பண்ணும் போது பயத்தோட நடுக்கத்தோட தான் பண்ணணும். ஆண்டவரே நான் பேசுறதுக்கான வாசனை தரங்கப்பா, நான் அவரோட பேசணுமே, குறிப்பிட்ட மனுஷனோட நான் பேசணுமே, எனக்கு அந்த வாசலை தரங்கப்பா. என் கூட வேலை பார்த்தாங்க ஒருத்தவங்க, ரசிக்கப்பட்டாங்க. வாழ்க்கையில கஷ்டம் வந்த உடனே திரும்ப போயிட்டாங்க. இந்த இயேசு வேணான்னு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு 4 மணியும் போவோம். இயேசு பத்தி பேசுறதா வராதிங்க. நண்பர்களா இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தா உள்ள வாங்க. இயேசு பத்தி பேசுறதா உள்ள வராதிங்க. அங்க உள்ள போவோம் 4 மனைவி. என்ன வந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது எங்களை கோபம் ஊட்டுறதுக்காக
மனித உருவ அளவுக்கு சிலைகளா செஞ்சு அவங்க ஹால் முழுக்க அடுக்கிட்டாங்க. நான் எதையும் மிகைப்படுத்தி பேசல. முதல்ல போட்டோஸா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, உருவமே மனுஷ உருவம் எப்படி 5.5 அடியோ 5.5 அடிக்கு சிலைகளாக வச்சுட்டாங்க வீடு ஃபுல்லா. அதுலதான் போய் ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு வந்தோம். ஆண்டவரை தான் சொல்லுவான், வேற எனக்கு என்ன வேலை இருக்குது, எனக்கு ஆண்டவரை பத்தி நான் சொல்ல வேண்டும் போனேன். நான் உனக்கு எப்பயுமே சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது எவ்வளவு நாளைக்கு இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன்னு தெரியாது. ஆண்டவர் நடத்துவாரு. ஒரு காலகட்டம் தான் இது. அதுக்கப்புறம் பறக்கிற காலத்துக்குள்ள போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்கதான் உட்காந்து பேசினார் விட்டுட்டோமே நினைப்பீங்க. நான் என்னைய புகழ்றதுக்காக சொல்லல, ஆண்டவர் நான் மேம்பட சொல்றேன். நான் மொத்தம் 8ஆம் கிளாஸ் இருக்க மாட்டான், அவன் 9th போகணும், 10th போகணும், +1 +2 மேல மேல போகணும். ஒரு காலகட்டம் தான். எனக்கு நல்லா தெரியுது இது ஒரு 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 ஃபேட் அவுட்டுக்குள்ள போக போறேன்னு தெரியுது. இது அது பைபிள் இல்லாத காரியம் இல்ல. இயேசு இருந்துட்டு போகன்றாங்க. இல்ல, அடுத்தடுத்த கிராமங்களுக்கு நான் போகணும்னு போயிட்டாரு. பவுல் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து 1.5 வருஷம் டீச் பண்றார், ஒரு இடத்துல 2 வருஷம் டீச் பண்றார். அதுக்கப்புறம் அடுத்த இடம் போயிட்டாரு. அந்த காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்படி இல்லை, மீடியா இருக்குது. எனக்கு பல இடங்களுக்கு போகணும், ஆண்டவரை சுமந்து செல்லணும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரம்ன்றார் தானியேல். அப்ப அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ அப்படி போல பூமி முழுவதும் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பணும். ஏராளமான ஊழியங்கள் இருக்கு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் எலியாக்கு சொன்னது அநேக ஊழியங்கள் இருக்குன்றதா. அநேக ஊழியங்கள் இருக்குது. அப்ப கிடைக்கும் போதே வார்த்தையை வாங்கிடணும். அதுக்கப்புறம் அது கிடைக்காது. கர்த்தரையே முற்றிலுமாக சார்ந்து கொள்வோம். இந்த காத்திருக்கிற காலத்துல என்ன நடக்குன்னா, எந்த மனுஷனையும் எந்த சூழ்நிலையும் நம்பிராதபடிக்கு முற்றிலுமாக கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படியாக நம்மளை நடத்துவார். நம்ம திறமையோ நம்ம சொத்தையோ நம்பி இருக்க மாட்டோம். முற்றிலுமாக இயேசுதான், இயேசுதான் எல்லாமேன்னு கொண்டாந்துருவார். நாம் கஷ்டப்படும் போதுதான் மற்ற மனிதர்கள் சொல்வதை விட எல்லா மனிதர்களையுமே உண்மையாய் நேசிப்போம். சிறியவங்க பெரியவங்கன்னு பார்க்க மாட்டோம், பாகுபாடு இருக்காது. எல்லாரும் நேசிக்க ஆரம்பிப்போம். எப்ப நம்ம உடைக்கப்படும் போதுதான். நம்மளை எந்த அளவுக்கு ஆண்டவர் உடைக்கிறாரோ அப்பதான் நமக்குள்ள இருந்த அன்பு, உண்மையான அன்பு வெளிவரும். அது வரைக்கும் நம்ம இவங்க முக்கியம் கிடையாது அப்படிலாம் இருக்கும். ஆனா அது உடைய அது எல்லாம் போயிடும். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க ஆரம்பிப்போம். தாழ்மை வந்துடும். ரொம்ப தாழ்மையா இருக்க ஆரம்பிச்சிருவான். பெருமை போயிடும். நான், எனக்கு, என்னுடைய, நான் அப்படின்றதெல்லாம் போயிடும். கர்த்தருடைய கிருபை மாம்சீக சிந்தனைகள்லாம் போயிடும். மேலோட்டமான சிந்தனைகள்லாம் போயிடும். காத்திருக்கின்ற காலம் தான் கர்த்தர் நம்மளை செம்மைப்படுத்துகிற காலம், நம்ம உருவாக்குகிற காலம். நம்மளை உடைச்சுதான் உருவாக்குவார். அது வரைக்கும் நம்ம கொய்யவனின் கைகளில் நான் களிமண் போல இருந்தேன் வெறும் உதட்டில பாட்டு பாடி இருப்போம். ஆண்டவர் உடைக்கும் போது அப்ப உருக்கமாக பாட்டு வரும். எவனின் கைகளில நான் களிமண போல இருக்கிறேன்றது உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரும். அதுலதான் ஜீவன் இருக்கிறோம். உடைக்கப்படும் போதுதான் மனுஷன் உருவாவான். உடைக்கப்படலைன்னா மனுஷன் உருவாக மாட்டான். உணர்வுள்ள இருதயம் வராது. உன்னை இழக்கும் போதுதான் அதனுடைய அருமை தெரியும். இழக்கும் போதுதான் ஐயோ இழந்துட்டேனே, அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தெரியாது. சின்ன வயசுல எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தாங்க. நாங்க போகும்போதெல்லாம் அது அந்த ஃப்ரண்ட் ஒரு சின்ன வெராண்டா, படி ஏறி போனா ஒரு கிரில் கேட் இருக்கும். அது போனோம்னா ஒரு வெராண்டா இருக்கும். பெரிய ஒரு தேக்கு மரத்துல ஒரு பெரிய பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்ச்ல தான் அதை கட்டி போட்டுருப்பாங்க. அது பெஞ்சுக்கே படுத்திருக்கும். அங்கதான் சாப்பாடு வைப்பாங்க.
அப்பப்ப அதை அவுத்து விடுவாங்க, அது போயிட்டு வரும். சில நேரம்லாம் அங்க இருக்கும். நல்லா ஒரு ராஜபாளையம் நாய் அது. அங்க போகும்போதெல்லாம் அது வந்து எக்கிக்கிட்டு வரும். அது கொஞ்சம் வரும். ஆனா எங்களுக்கு அது பயமா இருக்கும். நாங்க சின்ன பையலா இருக்கிறதுனால மேல வந்து தப்பி வரும். அவ்வளவு ஒரு ஆசையா வரும். நாங்க தள்ளிட்டு ஓடிடுவோம். அப்புறமா அது அப்படியே நாங்க குட்டியோண்டு இருந்துச்சு. மடமடன்னு வளர்ந்துருச்சு. ஆள் உயரத்துக்கு. ஒரு நாள் அது செத்து போயிடுச்சு. செத்து போயிடுச்சு. அத புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது அந்த அந்த பெஞ்சுடைய கீழே ஒரு கட்டை இருக்கும். அந்த பல்ல வச்சு கடிச்சு அந்த பல் தடமா இருக்கும். இன்னைக்கும் ஊருக்கு போகும்போது அது ஞாபகம் வரும். அந்த பெஞ்சில் அந்த தடத்தை பார்க்கும்போது அந்த நாய் எவ்வளவு அன்பா இருந்தது, எவ்வளவு நேசிச்சது. வாயில்லாத ஜீவன், பேச தெரியாது. அப்படி அந்த நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு வரும், அப்படி வரும். எங்க அப்பா மட்டும் தெரியும் அதுக்கு. எங்க அப்பா வந்தா பயப்படும். நாங்க எப்படி பயப்படுவோமோ அதே மாதிரி அதுவும் பயப்படும். எங்க அப்பா கேட்ட திறந்தோடனே அமைதியா உட்காந்துரும். அது வரைக்கும் கீச்சு சத்தம்லாம் போடும். எங்க அப்பா வந்து அந்த சனி ஞாயிறு இருப்பார். திங்கக்கிழமை காலையில போனார்னா அவர் சிவகாசி, திண்டுக்கல் அந்த மாதிரி இடத்துல டியூட்டினா அங்க ரூம்ல தங்கி இருப்பார். சனி ஞாயிறு தான் வருவார். அந்த 5 நாளும் அது எங்களை மாதிரியே அதுவும் நல்ல ஆட்டம் போடும், நல்ல ஓடும், வரும், எல்லாம் அவுத்து விட்டா வீடு ஃபுல்லா ஓடி வரும். அந்த சாட்டர்டே சண்டே எங்க அப்பா வந்து இருந்து எங்க அப்பா போற வரைக்கும் அது அமைதியா உட்காந்துரும். மூச்சு கட்டாம உட்காந்துரும். எங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு கூட அப்பாவை பத்தி தெரியுது. ஒரு வார்த்தை அப்படின்னா போதும், டவார் உள்ள போய் உட்காந்துரும். அந்த அன்பு அது இல்லாத போதுதான் அதனுடைய அருமை தெரியுது. அது இருக்கிற வரைக்கும் தெரியல. நம்ம லைஃப்ல அதுதான் காத்திருக்கிற காலத்துலதான் இதெல்லாம் உணர்வோம். நம்ம அது வரைக்கும் நமக்கு அந்த சிந்தனை வராது. நம்ம இருக்கும்போது, பிள்ளைகள் கூட இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. பிள்ளைகள் நம்மளோட தூர இடத்துக்கு போகும்போதுதான், ஹாஸ்டல்ல போய் தங்கும் போதுதான் தெரியும். ஐயோ, நம்ம கூட இருக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிட்டோமே, அதோட உட்கார்ந்து பேசாம போயிட்டோமே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இமேஜினேஷனை கொடுக்குறாரு. இந்த படிச்சு இந்த பிள்ளை ஹாஸ்டலுக்கு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்க முடியாது. நாம அது கூட இருக்க முடியாது, அது நம்ம கூட இருக்க முடியாது. அதை யோசிக்கும் போது அப்ப இப்ப நம்ம பிரசன்ட்ல நல்லா அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அந்த எண்ணம் நமக்கு அப்பதான் வரும். அதுக்குதான் நமக்கு இமேஜினேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். இருக்குது நிதான் ஓடும் வண்டி, இப்படியே போயிட்டே நினைக்க கூடாது. எத்தனை பேர் வருவாங்க போவாங்க சொல்லவே முடியாது. ஜெமிமா சிஸ்டர் அவங்க கூடயே டிராவல் பண்ணிருக்கிறாங்க. பல வருஷமும் வராங்க எங்க கூட. அவங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் வந்தாங்க இருந்தாங்க. யாருமே காணோம். இப்ப யாருமே இல்லை. எல்லாம் போய் அப்படியே கொண்டு போயிட்டார் ஆண்டவர். அவ்வளவுதான். நம்ம இதான் நிரந்தரம் நினைக்காதீங்க. இப்ப இருக்கிறத பயன்படுத்திக்கிடணும். இப்ப என்ன உறவுகள் மத்தியில வச்சிருக்கிறார், எந்த மனுஷர்கள் மத்தியில வச்சிருக்கிறார், எந்த சூழ்நிலை வச்சிருக்கிறார், அதை யோசித்து பாருங்க. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் எப்படி வாழணும், அந்த சூழ்நிலை எப்படி வாழணும்? அந்த பிரசங்கி 7வது 2வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவதே நலம். அது எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து சிந்திப்பான், தன் முடிவை குறித்து சிந்திப்பான். சோ நான் இதே மாதிரிதான் நான் இறக்க போறேன். அவன் நினைச்சு பார்க்கணும், நான் டெத்து பெட்டுக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறக்க போறேன்னும் போது அப்ப நம்ம மைண்ட் ஓடும், ஐயோ நான் உங்களோட எல்லாம் பேசியிருக்கலாமே, அங்கெல்லாம் நான் போய் பார்த்திருக்கலாமே, அவங்ககிட்ட எல்லாம் நான் போய் சொல்லியிருக்கலாமே ஆண்டவரை பத்தி, ஆண்டவருடைய அன்பு அவங்கள வெளிப்படுத்தி இருக்கலாமே. டூ லேட். காத்திருக்கிற காலம் கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிற வேலைக்காக நமக்கு பொறுமையை தருவார், விசுவாசத்தை தருவார், அன்பை தருவார்.
சகிப்புத்தன்மையை தருவார், தாழ்மையை தருவார், உணர்வுள்ள இருதயத்தை தருவார், நல்ல ஆழமா சிந்திக்க வைப்பார். நம்ம எதையுமே அவசரப்பட மாட்டோம், பொறுமையா நிதானமா நம்ம செயல்படுவோம். எமோஷனலா ஒரு நாள் நடக்கக்கூடாது. ஜாய்ஸ் மேயர் பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் மெசேஜ் கேட்கிறேன், எல்லாத்துலயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜாய்ஸ் மேயர் எமோஷனலா இருக்கும்போது எந்த டெசிஷன் எடுக்காதீங்க, எதையுமே செய்யாதீங்க. நீங்க அநேகர் என்ன பண்றோம்னா இம்மெச்சூர்டா நடக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எமோஷன்ஸ் நம்ம சந்தோஷமா இருக்கும் போது சந்தோஷமா செய்யறது, துக்கமா இருக்கும்போது துக்கத்தை நிச்சயமா அதை செய்யறது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், அப் டவுன் அப் டவுன். அப்படி செய்யறது அப் டவுன் ஆயிடும். ஸ்டெடியா ஸ்பிரிட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும். ஸ்பிரிட்ல இருந்து நீங்க அதை யோசிச்சு முடிவு பண்ணி அப்புறம் தான் செய்யணும். ஸ்பிரிட்ல இருந்து செய்யுங்க, எமோஷனலா எதையும் செய்யாதீங்க. ஒரு ப்ரே பண்ணும்போது எமோஷனலா ஒரு பால்லா காத்தாரா நிமாக்கா பால்லா தோறுன்றது, ஆவியில ஆண்டவரை யோசித்து பாருங்க, ஆவியில ரிசீவ் பண்ணுங்க, ஸ்பிரிட்ல. அப்பதான் அந்த மெச்சூரிட்டி வரும். மூத்த ஊழியக்காரங்க எல்லாம் பாருங்க, அவங்களாம் அப்படி பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஏன்? they know how to control their spirit. You have to be led by the Spirit of God. The same time you have to control our spirit. நாவி அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நீதிமொழி 25:28 இருக்கு. 1 14:32 தீர்க்கதரிசி நாவி தீர்க்கதரிசிக்கு அடங்கினது. ஒரு ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்லும் போது அது எலும்புகளில் அடைபட்ட அக்கனியை போல் இருந்து என்னால் பொறுக்க கூடாமல் சகிக்க கூடாமல் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்றார் எரேமியா. எரேமியா 20:9. சங்கீதம் 39:3 தாவீது சொல்றார், நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது, அப்பொழுதே என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்றாரு. ஆமோஸ் 3:7-8 சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை வருங்காரியத்தை தம்முடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். சிங்கம் கெச்சிக்கிறது, யார் பயப்படாத இருப்பான்? கர்த்தர் பேசுகிறார், யாரால் தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருக்க முடியும்? அப்படி போல ஒரு ஃபயர் உண்டாகும். ஒரு சீசர்கள் சொல்றாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான், அப்படி போல நமக்குள்ள ஒரு ஃபயர் வரும், அதையே அடக்குன்றார். அதுக்குதான் ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம்ன்றது. நான் சொல்லும் போது சொல்லு, எமோஷனலா நாம நீக்கா தோர்னோ கோமா கப்பான் உழுகிறது. ஜென்டில் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஒரு துக்க வீட்டுல போறீங்க, ஒரு இறந்த பாடி இருக்குது, காஃபின்ல வச்சிருக்காங்க, சவப்பட்டியில இருக்குது, சுத்தி ஒரு புக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அமைதியா இருக்கு. ராத்திரி 12 மணி நீங்க போய் சேரும் போது 12 மணி, ராத்திரி 12 மணி 1 மணி, எல்லாம் அப்படியே அமைதியா துக்கம். துக்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, நாளைக்கு அடக்கம். அந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த அமைதியான சூழ்நிலையில, இறுக்கமான சூழ்நிலையில இந்த கணம் இருதயத்துல கணத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி ஊழியம் செய்வீங்க? அதான் மெச்சூரிட்டி. அந்த இருதயத்துக்கேற்ற, அந்த சமயத்துக்கேற்ற, அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை சொல்லும்படியான கல்விமானின் நாவை தான் தருவேன் இருக்காரு. கற்றுக்கொள்ளும், தினமும் கற்றுக்கொள்ளணும். சும்மா அப்படி எடுத்து போய் ப்ரே பண்ணிடுவோம், போயிடுவோம், வந்துருவோம். எனிபடி கேன் பிரீச், பட் எனிபடி கான்ட் டூ மினிஸ்ட்ரி. எல்லாரும் பண்ணலாம், எல்லாரும் மூலியம் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும். நம்மளை நாம தகுதிப்படுத்தணும். முதிர்ச்சி உள்ள ஒரு ஊழியக்காரைய போய் நிக்கணுங்க. நம்ம ஓட்டு பாடலாமாங்க ராத்திரி 1 மணிக்கு? எல்லாம் பக்தியோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும். அந்த பாட்டு பாடலாமா? எல்லாம் அப்படியே சாப்பிடாம கொள்ளாம அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. அங்க போய் நம்ம என்ன பண்ணணும்? ஆறுதலாக அந்த பாட்டை பாடணும். உங்க வார்த்தைகள் வந்து ஆறுதலா இருக்கணும். கர்த்தரே வந்து பேசுகிறார், இயேசுவே வந்து பேசுகிறார்னு அவங்களுக்குள்ள உணர்வு உண்டாகணும். அதுதான் நோக்கமாக இருக்கணும். சொற்பொழிவு மாதிரி பண்ணிடக்கூடாது.
அப்படியே உளுந்து அழுவாங்க நிறைய பேர். அந்த இதுலயே போய் விழுந்து ஐயோ 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 டொம்மு 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 ஐயோ உடஞ்சு போயிட போகுதுன்னு பயந்துருவானுங்க. அங்க போய் முத்தம் கொடுக்கிறது, போட்டு 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 உள்ள போய் முத்தம் கொடுக்கிறது. அழணும் அழணும், அழுகிறனோடு அழுங்கன் இருக்காரு, அழணும். இதே நேரத்துல இயேசு சொல்ற வார்த்தையை அங்க சொல்லணும். இயேசு வந்தார்னா எப்படி அவங்களுக்கு பேசுவாரோ அந்த வார்த்தையை அவர்கிட்ட கேட்டு அங்க சொல்லணும். இப்ப புல்பிட் எங்க இருக்கு? அந்த சவப்பெட்டி கிட்ட இருக்குது உங்களுடைய பிரசங்க மேடை. அதே மாதிரி கல்யாண வீட்டுல போய் பிரசங்கம் பண்ண நினைக்க கூடாது. அங்க எல்லாரும் வந்து அங்க ஒரே சத்தமா இருக்கும், போக வர அங்க போய் நின்றுட்டு ஒரு கதை சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு பாட்டை பாட நினைக்க கூடாது. அது அல்ல, அது இடம் இல்லை, அது பிரசங்கம் பண்ற இடம் கிடையாது. அது அந்த பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. பேச சொல்லலையா, ரொம்ப சந்தோஷமா வந்துடணும். அங்கேயும் உள்ள புகுந்து போய் பொண்ணு மேலையும் மாப்பிள்ளை மேலையும் பொண்ணு மேலையும் கை வச்சுட்டு அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் ஓ லிமாக்கா தோரோ கீபாக்காவா ஒன்னு கீழாக்காம மேலாக்கார் வாழாக்கா தலையாக்குவார் ஓய்வை ஆசிரியர் வருகிறே ஆசிரியர் மாப்பு செய்த தொட்டியெல்லாம் மாசு கேட்ட ரோபாலாக்காவா இது உனக்காகவே கொடுக்கப்பட்ட பாத்திரம் ஓ மாக்கான்னு கூடாது. அங்க அது இல்ல இடம், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய இடம் அது இல்ல. அந்த ஆசிரியருக்கு சொல்றாங்களா 2 பேரையும் ஆசீர்வதிச்சுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அவங்க திருப்திக்கு பாரதிய சாட்டிஸ்பாக்சன். ஒரு ஊழியக்காரன் வந்தா, ஒரு ஊழியக்காரங்க அம்மா வந்தாங்க, பிளஸ் பண்ணாங்க பிள்ளைன்றதுக்காக அவங்க 2 பேர் மேலே கை வச்சு உங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். ஏன்னா அந்த நேரத்துல டபா டபா டிமி டபா டூம் டாம் ஜீம் போட்டு பாட்டு கிட்ட போட்டுட்டு இருப்பா. அப்ப நீ பேசுற வார்த்தை அவங்க 2 பேருக்கு கேட்காது. ஞானமா நடக்கணும் அந்த இடத்துல. எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணணும், எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண கூடாது. இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் முதிர்ச்சி. 2 நிமிஷம் ஜெபம் பண்ண இடத்துல 2 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். 12 மணி நேரம் 24 மணி நேரம் உபவாச ஜெபம் நடக்கும். அங்க போய் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அது அவங்க கொடுத்தாங்கன்னா, வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா. ரெப்படேஷனே இல்லாம நமக்கு நாமே ரெப்படேஷன் இருக்க கூடாது முதல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1/2 hour நான் பண்ண ஜெபத்தை திரும்ப நான் கண்டினியூ பண்ண ரிப்பீட் பண்ணக்கூடாது. அடுத்து அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ண அதே பாயிண்ட் திரும்ப நான் பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது, கவனமா இருக்கணும். ஆண்டவர் பாப்பாரு, மனுஷங்களை விட்டுருங்க, இயேசு மாத்திரம் பாருங்க. இயேசு எப்படி பாப்பார், என் பிள்ளை எவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறான், எவ்வளவு தன்னை தயார்படுத்தி வந்திருக்கிறான். அவன் திறமையை காமிக்க வரல, உண்மையாக மன்றாடி எலியாவு போல கருத்தாய் ஜெபிக்கிறான்னு ஆண்டவருக்கு சாட்சி சொல்லணும். நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க, என்ன பிரசங்கம் பண்றீங்க, கவுன்சில் பண்ணும்போது என்ன பேசுறீங்கன்றது உங்க மைண்டுக்கும் உங்க ஸ்பிரிட்டுக்கும் தெரியணும். புரிந்து அறிந்து தெரிந்து அவங்க புரிந்து கொள்ளும்படியாக பேசணும், அவங்க உணரும்படியாக ஜெபிக்கணும். அவங்க உணரணும், யாருக்காக நீங்க ஜெபிக்கணும் அவங்க உணரணும். இதெல்லாம் தான் ட்ரெயின் பண்றாரு, நம்மளை ட்ரெயின் பண்ணி அப்புறம் தான் கொண்டாடுறாரு வெளியே. டக்குன்னு அப்படி ஒழித்து கொடுத்துட மாட்டாரு. நம்ம எப்படி ஆட்களை நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றோம், அதெல்லாம் பார்ப்பாரு. இதெல்லாம் வச்சுதான் நம்ம டனல்ல கொண்டு போய் வேண்டாத காரியத்தெல்லாம் பிச்சு எடுத்துதான் நம்ம வெளியே தூக்கிட்டு வருவாரு. சிற்பம் செதுக்கிற மாதிரி வேண்டாதெல்லாம் பிச்சு எடுத்துருவாரு, எடுத்துட்டு தான் நம்ம வெளியே கொண்டாடுவாரு. இந்த பெயினை நம்ம தாங்கிக்கணும், பயங்கரமா இருக்கும் அந்த பெயின். அதனால என்னை உருவாக்க ஆண்டவரே, இந்த காத்திருக்கிற காலத்துக்காக நன்றி ஆண்டவரே. எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு டைனிங் டேபிள் முக்கியம் இல்லை, கிச்சன் தான் முக்கியம். 85% கிச்சன்ல உருவாக்கினாத்தான் டைனிங் டேபிள்ல நல்லா இருக்கும். 15% தான் சாப்பிடுறது. 85% நமக்கு அந்த கிச்சன்ல அடுப்படியில உருவாக்குறது தான். அங்க ஹாஃப் பாயிலா கொண்டாந்து வேக வேகமா 15 செகண்ட்ல பண்ணி 15% பண்ணி இங்க கொண்டாந்தீங்கன்னா ஒண்ணுமே விளங்காது. எல்லாமே ஹாஃப் பாயிலா இருக்கும், எல்லாம் மாவா இருக்கும், எல்லாம் வேகாதான் இருக்கும். அப்படி கூட இருக்கக்கூடாது.
நல்லா வேக வச்சதா இருக்கணும், நாம நல்லா பக்குவப்பட்டவங்களா இருக்கணும். பேசும்போது இன்னும் பேச மாட்டாரான்னு இருக்கணும். எப்படா நிறுத்துவாருன்னு இருக்கக்கூடாது. ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பாஸ்டர் அவங்க எல்லாம் அவங்க வைக்கிற எல்டர்ஸ் எல்லாம் வந்து, ஐயோ என்ன இவ்வளவு ஷார்ட்டா பண்ணிட்டீங்க, இவ்வளவு நேரம் ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னாங்க. இல்லையே, நான் கரெக்டா தானே பேசுனேங்க. நம்மள அந்த கடிகாரத்தை காமிச்சு, இந்த கரெக்டா தானே இது பண்ணேங்க. அவங்க சொன்னா, ஐயோ அந்த கடிகாரத்தை பார்த்து இந்த கடிகாரம் பாருங்க, அது அது ஃபாஸ்டா போகுது 20 நிமிஷம். நான் 20 நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் பேசலைன்னு கேட்டாக்க பாருங்க, ஓ இதுதான் நல்ல பிரசங்கம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 7:30 முடிச்சா நமக்கு அவ்வளவு, நமக்கு இன்னும் பேசியிருக்கலாமே. சோ அது ஒரு மிஸ்டேக். ஆனா அது நன்மையாக்கிட்டார் ஆண்டவர். இப்போல நம்ம செபிச்சு பழகணும். ஒரு இடத்துல திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ண போறோம்? திடீர்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னா எப்படி பிரசங்கம் பண்ணணும்? ஒரு பேச்சாளர் மாதிரி பேசிடக்கூடாது. வின்சன் சர்ச்சில் மாதிரி ஒரு பிரமாதமான பேச்சாளரை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு பிரமாதமா பேசுவார். ஆனா அவரை கொண்டு புல்பிட்ல நிப்பாட்ட முடியுமா? இயேசுடைய அந்த மனதுருக்கம் வருமா? இயேசு என்ன நினைக்கிறாருன்றதை சொல்ல முடியுமா வின்சன் சர்ச்சிலால? இதன் ஒரேட்டர். But he cannot be a preacher. இயேசுவின் மனதுருக்கத்தை வெளியில் கொண்டு வர முடியாது. நம்ம அந்த இயேசுவின் மனதுருக்கத்தை கொண்டு வரணும். இயேசுவின் அன்பை, இரக்கத்தை, தயவை ஜனங்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். ஜனங்கள் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை நினைச்சு பார்க்கணும், இயேசுவோட இணையணும் ஜனங்க. அதுதான் பாரமா இருக்கணும். நம்மளை பார்க்க கூடாது ஜனங்க. உருவாக்கும் ஒப்பான்னு கேளு, ஆண்டவர் உருவாக்குவார்.